ஹே போட்டுட்ட. டேய் நீ தான்டா விளாட்றா. விளாட்றா டேய். அக்கா அங்கே பாரு, அந்த பையன் ஒன்று தான் பார்க்குறான். நீ ஏன் அங்கே பார்க்குற? ரோட்டை பார்த்து நடு. அப்புறம் என்ன மச்சான், பிடிச்சிருந்தா போய் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதானே? இப்போ நான் லவ் பண்ணுறேன்னு வந்துட்டு சொன்னா. ஆமாம் லவ்லாம் இல்லாமல் தான் டெய்லி அந்த பொண்ணு வரும்போது கண்ணு கீழே விடுற மாதிரி பார்த்துருந்த போல. அது வேறடா. வேறனா வேறதான். டேய் மச்சான், ரொம்ப தப்புடா. என்னடா தப்பு? இந்த வயசுல பண்ணலாம், வேற எந்த வயசுல தான் பண்ணுவாங்க? ஐயோ சாமி, நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, என்ன ஆள விட்டுருங்கப்பா. வரட்டா? டேய் பிரபா நில்றா. டேய் பிரபா அவனை விட்றா. ஒருத்தன் போயிட்டான்னு நினச்சிட்டு வேலையை பார்க்க வேண்டியதான். 1/2 போட்டுக்கலாம். டேய் பக்கத்து வீடு திருவிழா எப்போன்னு சொன்ன? நாளைக்கு தானே. சிம்பிளு. இந்த ஏரியாவில் ஒருத்தனும் இருக்க மாட்டான், நம்ம மட்டும்தான். வருவா, தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படின்றது ஒரு விமென்ஸ் ஹெல்ப்லைன். இந்த ஹெல்ப்லைன் எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் கேர்ள்ஸ் ரிப்போர்ட் பண்றதுக்காக 2018ல வந்து இந்த ஹெல்ப்லைனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டேய் டேய் மச்சான், அக்கா வருவான்னு சொன்ன, தங்கச்சி வந்து நிற்கிறா. அட்டம். இப்போ என்னடா பண்ணுறது? சரி விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். அத்தெல்லாம் கிடையாது, இன்னைக்கு தான் திருவிழா. அக்காவோ தங்கச்சியோ பொண்ணு தான் போட்டு. டேய் சின்ன பொண்ணுடா. டேய் வா பார்த்துக்கலாம் வா. டேய் வாடா டேய். டேய் மச்சான் இங்க இருக்கறடா, வா. பாதியா ஏன்ட்டே தப்பிக்க பார்க்குற? ஏய் பயமா இருக்குதா? நான் வேணா கண்ண முடிக்கவா? எங்க தம்பி ஓடுற? வா. வணக்கம், மகளிர் உதவி மையம். தங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? சார் விடுங்க சார், இதை தெரியாம பண்ண சார். அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் காலத்துக்கு கம்பி மட்டும்தான் என்னணும். ஏந்திரு போகலாம். ஒரு நிமிஷம் சார், உங்களால் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? நீ ஒன்றும் பயப்படாதம்மா,
என்னால் முடிஞ்ச அதிகபட்ச தண்டனை இவங்க 2 பேருக்கும் வாங்கி கொடுக்காம நான் போக மாட்டேன். இல்லை சார் அவங்கள விட்டுருங்க. என்னம்மா விளையாடுறியா? இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம், அசால்ட்டாக விட்டுருங்கன்னு சொல்கிற. இல்லை சார், இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜெயிலில் போட்டாலும் கம்பி எண்டத்தை மட்டும்தான் இவங்களுக்கு கிடைச்ச தண்டனையாக இருக்கும். அதுக்கு பதிலாக அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்டே இவனுங்க என்ன பண்ண பார்த்தாங்கன்னு சொல்லி விட்டுட்டு வந்துருங்க. அப்போ தான் இவனையா புள்ளியா பெத்தன அவங்க அம்மாவும் இவன் கூட தான் வாழ்ந்தமான அவங்க அக்காவும் தங்கச்சி இவனுங்களை அருவருப்பாக பார்க்குறதுலேயே வாழ்க்கை முழுக்க தண்டனையாக நினச்சி வாழ்ந்துட்டு போட்டோம் சார். சரி, நீ போமா, நான் பின்னாடியே கூப்பிட்டு வரேன். பாதுகாக்க வேண்டியவர்களை பலாத்காரம் செய்ய முயல்வது ஒருபோதும் ஆண்மையாகாது.